இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் தமிழ் பேசுறேன். ஜனாமா வீட்டு மருமக. சொல்லுமா. சாரிமா, கல்யாணத்துக்கு என்னால வர முடியல. ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருந்தது. அதான். பரவாயில்ல சார், எனக்கு நீங்க ஒரு சின்ன ஃபேவர் பண்ணணும். சொல்லுமா, என்ன பண்ணணும்? அவ்வளவுதானே, பண்ணிடுறேம்மா. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகேம்மா. ஏய், என்ன டிராமா பண்றியா? இப்பெல்லாம் போலீஸ் வச்சு மிரட்டினா நான் திரும்ப கூட வந்து வாழுவேன்னு நினைக்கிறியா? அது உங்க விருப்பம். ஆனா உங்களால இப்ப ஊரை விட்டு போக முடியாது. ஓகே, நான் ஊரை விட்டு தானே போக முடியாது. உன் கூட வரணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனு நடக்கவே நடக்காது. உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ. இதை கொஞ்சம் புடிய புடி சாம். ஏன்னா இந்த மாதிரி சீனுக்கு இதெல்லாம் செட் ஆகாது. புடி. ஐயோ, இது கேக்குறதுக்கு யாருமே இல்லையா? என்ன இவ இப்படி கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது இப்படி மட்டமா ஒருத்தி கூட ஊரை விட்டு போறேன்னு சொல்றீங்களே, இது நியாயமா? இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? ஏய், நான் எதுல குறை வச்சேன்? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இது வரைக்கும் நான் உங்களை உள்ளங்கையில தானே வச்சு தாங்கிக்கிட்டு இருந்தேன். அவர் மேல எந்த தப்பும் இல்ல. இவரோட மனசு கெடுத்தது இதோ இவதான். இவதான் எல்லாத்துக்கும் காரணம். ஏய், நீ எல்லாம் ஒரு பொண்ணா? அடுத்தவா புருஷன் மேல ஆசைப்படுறியே? இன்ஸ்பெக்டர் சார், இவளை புடிச்சு ஜெயில போடுங்க. இவள மாதிரி ஆளுங்களாலதான் பல குடும்பத்துல பிரச்சனை. சார், மரியாதையா உங்க பொண்டாட்டியை வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா இல்ல அரெஸ்ட் பண்ணி ஜெயில தள்ளவா? ஐயோ சார், அரெஸ்ட் எல்லாம் பண்ணாதீங்க. என் புருஷன் அப்பாவி. இதோ இவதான் எல்லாத்துக்கும் காரணம். சரி சார், வாங்க போயிடலாம். இந்த அவமானம் நமக்கு தேவையா? பேபி, பிரச்சனை பெருசாகுது, நம்ம கிளம்பிடலாம். ஏய், நீ எங்க போற? அவன் கூட சேர்ந்து போன தொலைச்சிருவேன். அக்கா, ரொம்ப நன்றிக்கா. இருக்கட்டும், பரவாயில்லம்மா. டேய் சிபி, என்ன வேலைடா பண்ண? உனக்கு தமிழ் மேல இருக்கிற கோபத்துக்காக எங்களை எல்லாம் வேணான்னு தூக்கி போட்டுட்டு போயிடுவியா? எங்க இருந்துடா வந்துச்சு இந்த புத்தி? அம்மா அப்பா தங்கச்சின்னு எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல வேண்டான்னு சொல்லிட்டல. இங்க எல்லாரையும் விட்டுட்டு அப்படி என்னடா உனக்கு சுதந்திரம் சந்தோஷம் பெருசா போச்சு? சொல்லுடா. மீனா, விடு. இல்லத்த, நாம எல்லாரும் தானே இவனை வளர்த்து ஆளாக்கணும். எப்படி கொஞ்சம் கூட குடும்பத்து மேல ஆசா பாசம் இல்லாம இவனுக்கு போச்சு? எல்லாருக்கு கோபம் கண்ணை மறைக்குது. அது அழிஞ்சிட்டா எல்லாம் சரியாயிடும். நீ போய் பூஜைக்கான வேலையை பாரு. சிபி, விதின்னு ஒண்ணு இருக்கு. அத யாராலையும் மாத்த முடியாது. ஒருவேளை நீ லண்டன் போயிருந்தாலும் நான் விட்டிருப்பேன்னு நினைக்கிறியா? நீ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி தமிழுக்கு டிக்கெட் போட்டு அங்க அனுப்பி வச்சிருப்பேன். இந்த ஜென்மத்துல நீ தமிழோட தான் வாழணும். அதை யாராலையும் மாத்த முடியாது. அம்மா, எது சரி எது தப்புன்னு ஆண்டவன் உங்களுக்கு சொல்லுவான். மனப்பொருத்தம் இல்லாம நடந்திருக்க கல்யாணம் இது. மாப்பிள்ள இப்ப வரைக்கும் விருப்பம் இல்லைங்கிறாரு. இத சரி பண்ணணும்னா ஒரே வழிதான் இருக்கு. என்ன? மாப்பிள்ளைய துலாபாரத்துல உட்கார வச்சு அவர் எடைக்கு நிகரா நீங்க பொருள் கொடுங்க. இந்த கல்யாணத்தை சாமி ஏத்துக்கிட்டு இதான் விதின்னு இருந்தா துலாபாரம் சமமாகும். இல்லைனா அது சமமாக வாய்ப்பே இல்லை.
அது எப்படி ஐயரே? அத்தான் வெயிட்டுக்கு பக்கத்துல எந்த பொருள் வச்சாலும் துலாபாரம் சமமாயிருமே. அதை எப்படி கடவுளோட முடிவா எடுக்க முடியும்? சேது, நம்மளை தாண்டி ஒரு சக்தி இருக்கு. அதுதான் இங்க எல்லாத்தையும் முடிவு பண்ணுது. பாப்போம். இந்த கல்யாணம் கடவுளோட விருப்பத்துக்கு தான் நடந்ததுன்னு நான் நம்புறேன். அது உண்மைன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க எல்லாருக்கும் புரியும். நீங்க துலாபாரத்துக்கான ஏற்பாடு பண்ணுங்க. எல்லாரும் வச்சாச்சா? எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் வச்சாச்சு. இனி யாரும் கிடையாது. இன்னும் இடம் ஏறவே இல்லையே. வேற யாராவது ரத்த பந்தம் இருக்காங்களா? சொந்த ரத்தம் தமிழ் இருக்காளே, அவ வைக்காம எப்படி துலாபாரம் சமமாகும்? அரிசி நம்ம அக்காட்ட கொடு. இந்தா. அக்கா கிட்ட கொடுக்கணுமா? அக்கா. அக்கா இந்தா. தமிழ், நீ போய் வை. அத்தை, அவ நம்ம ரத்த பந்தம் இல்ல. அவ போய் எப்படி? மாமா விடுங்க மாமா. இவ்வளோ பேர் வச்சும் இடம் ஏறல. இவன் வைக்கிற கைப்படி அரிசியில தான் இடம் சமமாக போகுதா? வாய்ப்பே இல்லை.